உங்ககிட்ட மன்னிப்பு எடுக்கிறோம். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் எங்களுக்கு கருணை காட்டுங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதுனால நான் இவரை வேணா மன்னிச்சிடுறேன். முதல்ல நீ இந்த மாதிரி உளறாத. இந்த பையன் என்ன இவ்வளவு மோசமா பேசுறான்? இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே தீரணும். இவன் ஒரு குழந்தை, இவனை நீங்க மன்னிச்சுடுங்க. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமா முடியாது. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீ இவ்வளவு பணிவா கேக்குற, அதனால நான் இவனை மன்னிச்சே தீரணும்னா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த தாடியை வெட்டுறதுக்காக போயிருந்தேன். தாடியை வெட்டுறதுக்கான பணம் கிடைச்சா நான் இவனை மன்னிச்சிடுறேன். அப்படிதான் விஷயம்னா நானே உன்னோட தாடியை வெட்டி விடுறேன். என்னது? சொன்னா தலைமுடியும் வெட்டிடுறேன், அதுவும் இலவசமா. அட, இந்த அளவுக்கு தாடியை வெட்டினதே போதும். ஏற்கனவே தலையில முடியல, இதுக்கு மேல வெட்டினா நல்லா இருக்காது. சரி தம்பி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். யாரு தேவையில்லாம மத்தவங்கள தொந்தரவு பண்றாங்களோ அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் பாடம் கத்து கொடுத்தே தீருவேன். ஃபுபுக்கு மாறு, அதாவது நான் ஸ்மெல்லிக்கு பாடம் கத்து கொடுப்பேன். ரொம்ப அழகா சொன்ன. நீ சூப்பர் ஹீரோ மாதிரியே பேசுற. எங்க கதைப்படி பார்த்தா உண்மையான ஹீரோஸ் நீங்க தான். ஆனா நீங்களே இந்த மாதிரி பயப்படுறீங்க. அது நாங்க ஒண்ணும் பயப்படல. அது வந்து என்னன்னா, வன்முறையால எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உட்காந்து பேசினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அப்பா ரொம்ப சரியாவே சொல்றாரு. இப்படி தப்பிக்கிறதுல டாடு பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா? சும்மா இரு ஷின்சான். பேசுறதுனால ஏதாவது தீர்வு காண முடியும். இது ரொம்ப நல்ல விஷயம்தான். நான் இத ஞாபகத்துல வச்சுக்கிறேன். ஆமா, பேசுறதுனால தீர்வு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். சொன்ன மாதிரி சாதுபுக்கு சொல்லிட்டாரு. சரியா சொன்ன. ரொம்ப பசிக்குது. இங்க சாப்பிட ஏதாவது கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். வாவ், எம்மி அப்படின்னா என்ன? எம்மிக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாதோ? எம்மிக்கு என்ன அர்த்தம்னா, எம்மினா சுவை. ஓ, அப்ப சுவையா இருக்கு அப்படின்னா எம்மின்னு சொல்லுவாங்களா? ஓ, யம்மி இப்படிதானே சொல்லணும்? ஆமா, சரியா சொன்ன. புல்லுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? இது டேஸ்டியா இருக்கும்னு எனக்கு தோணலையே. இது உனக்கு வேணுமா? கண்ணா, அந்த குதிரைய தொந்தரவு பண்ணாதப்பா. நான் முதல்ல உங்களை பாக்கல எல்லாம் பாத்திருந்தா உங்களை தொந்தரவு பண்ணி இருப்பேன். நீ என்னோடத சாப்பிட்டுட்டியே. இப்ப நான் உன்னோட உணவை சாப்பிட போற பாரு. ரொம்ப கேவலமா இருக்கு. ஷின்சான சந்திச்சதுல நான் நம்பிக்கையே இழந்துட்டேன். ஆனா நீங்க நார்மலா இருக்கீங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட அந்த இடம் 10 மைல் தூரத்துல இருக்கு. 10 மைலா? ஒரு மைல் எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு மைல்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்.